ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். ஐயோ! ஆ. இப்போ லாக் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ! 3 மாசம் இங்கதான் இருக்கணும்னு நினைக்கும் போதே கடுப்பா இருக்கு. டேய் மச்சான், வெறும் 3 மாசம் தான்டா. கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள கட கடன்னு ஓடி போயிடும். ஏன் கவலைப்படுற? தங்குறது கூட பிரச்சனை இல்லடா. ஆனா இந்த சாப்பாட நினைச்சாதான் பயமா இருக்கு. சாப்பாடு, ம். சாப்பாடு, சாப்பாடு. ம்ம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. டேய் ரூபன், ஏன்டா உங்க மாமா இங்க வந்து வீடு கட்டி வச்சிருக்காரு? மாமாக்கு தான் மச்சான் சொந்த ஊரு. அதுக்கு தான் மச்சான். சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. கட்டிட்டாரு. ஓ. இப்போ ஃபேமிலியோட அப்ராட்ல செட்டில் ஆயிருக்காரு. ஆஹா. பாத்தியா? எப்படியோ இந்த வீடு நமக்கு யூஸ் ஆகுதுல்ல. டேய் மச்சான், அப்ராட்ல என்னடா பண்ணிட்டு இருக்காரு உங்க மாமா? அது ஒண்ணும் இல்ல மச்சான். எங்க அப்பா அங்க எக்ஸ்போர்ட் பண்றத, ம். எங்க மாமா இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஓ, உங்க அப்பாவை மாதிரி உங்க மாமாவும் வெயிட் பாட்டின்னு சொல்லு. ஆ? ஏன்? உங்க அப்பா வெயிட் இல்லையா? அவங்க அப்பா என்ன மார்க்கெட்ல மூட்டையா தூக்கிட்டு இருக்காரு? டேய், என்னடா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்கேன். 3 மாசம் தினம் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வரணும். ம், இன்னைக்கே படாத பாடு பட்டோம். தினமும் அந்த மாதிரி கேபுக்காக என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுடா. ம். இதுல சாப்பாடு பிரச்சனை வேற. எத்தனை நாளைக்குடா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? சரி மச்சி. இப்ப என்ன பண்ணலான்ற? சமைச்சு கொடுக்க ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்புறம் துணியெல்லாம் வேற துவைக்கணும். பக்கத்துல ஏதாவது லாண்டரி கடை இருந்தா சொல்லி வை. ம். ஆ, ம். அப்படியே டெய்லி ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிடு. அப்படியே 3 மாசத்துக்கு யாராவது வேலைக்காரங்கள பார்த்து அரேஞ்ச் பண்ணிடு. 3 மாசத்துக்கு யாரா மச்சி வேலைக்கு வருவா? ம். ஆ? அ, சரி மச்சி, ஓகே. ட்ரை பண்ணுவோம். ஆ? ஆ? ம். ம். சரி, நானே போய் பார்க்கறேன். ஆ. எல்லாத்துக்கும் இளிச்சவாயன் நான் தானே. வணக்கம் சார். ஆ? ஆ. யார் வேணுங்க? இங்க வீட்டு வேலை ஏதாவது கிடைக்குமா? வேலையா? ம். அப்படிலாம் எதுவும் இல்ல. கிளம்புங்க. ம். அ தம்பி கொஞ்சம் வீட்ல யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்களேன். ஏன்? என்னெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? ம். வேலை எதுவும் இல்ல. கிளம்பு. சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ம். டேய், இங்க தான் இருக்கீங்களா? ம். அப்பா. யார்ரா? ஏதோ ஒரு லேடி மச்சான். வீட்டு வேலை இருக்கான்னு கேட்டுச்சு. இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அடிக்க. அறிவு இருக்கா உனக்கு? லூசு பைய. இவ்வளவு நேரம் அதை பத்தி என்னடா பேசிட்டு இருந்தோம்? ஆமால. வீடு தேடி வந்தவங்கள விட்டான் பாரு. போ, போய் எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கூட்டு வா போ. ஆ? போடா. ஐயோ, போய் தொலைறேன். எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருக்கான். இத போய் கோட்டை விட்டுருக்கான் பாரு. இம்சடா. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேரு ரஞ்சிதம். இங்க தான் பக்கத்து ஊர் எனக்கு. கொஞ்ச நாள் வயக்காட்டுல வேலை பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகல. அதனால இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். ஆள் வேணும். ஆனா 3 மாசத்துக்கு தான். ஆ? அது என்னங்க 3 மாசத்துக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. அதுக்கான சம்பளத்தை வாங்கிக்கங்க. சரிங்க. நான் 3 மாசத்துக்கே பார்க்கறேன். ம். எங்கேயே தங்கி வேலை பார்க்க போறீங்களா? இல்ல போயிட்டு வர போறீங்களா? இல்லங்க எனக்கு பக்கத்துல தான். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் காலையில டிஃபனு, ம். மதியானம் லஞ்ச், ம். நைட்டு டின்னரு. ம். அது போக இந்த துணியை துவைக்கிறது, வீட பெருக்கிறது, ம். வாரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் கழுவிடணும். ம். சரியா? சரிங்க. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். எப்பத்துல இருந்து வேலைக்கு வரணும்? என்னையில இருந்தே வேலைய ஆரம்பிங்க. சரிங்க. ம். கிச்சன் எங்கங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு பாருங்க. ம். என்ன சமைக்க போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் சமைச்சிடுறேன். ஆ. ம். ஆ, சிக்கன் வாங்கி சமைச்சிடுங்க. ம். ம். இங்க பக்கத்துல எதுவும் கறிக்கடை இல்ல. தெருமுனையில ஒருத்தங்க வீட்ல நாட்டுக்கோழி விக்கிறாங்க. ம். நான் அத வாங்கிட்டு வந்து சமைச்சு குடுத்துடுறேன். ம். சரி. ம். இத வச்சுக்கோங்க. சரிங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான், சாப்பிடுறதுக்கே பிரச்சனைன்னு நெனச்சோம். நம்ம நல்ல நேரம். சமைக்கிறதுக்கே ஒரு லேடி கிடைச்சிருக்காங்க. இப்பதான் நிம்மதியா இருக்குடா. ஆமாமா. நான் கூட 3 மாசம் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடணுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்.
நல்ல வேளை ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. மச்சான், ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. நான் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு வண்டியை ரெடி பண்ணிடுறேன். ம். ம், ம், ஆ. ஹலோ மூர்த்தியா? ஆமாங்க. ஆ, நாளையிலேருந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு கார் வேணும். எங்க சார்? லோக்கல்லையா? ஆ, ஆமாங்க. காலையில 9:30 மணிக்கு ஷார்ப்பா இங்க இருக்கு பாருங்க. ஓகே சார். உங்க லொகேஷன் மட்டும் அனுப்பிச்சு வைங்க. நான் ஷார்ப்பா வந்துடுறேன். ஆ, தேங்க்ஸ் மூர்த்தி. ஓகே சார். மச்சான், கார் ரெடிடா. ஓகேடா. எங்க கோழிய காணோம்? அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆஹா. ஆ, ம். மாமு, ஆ? ஃபிகரு நறுக்குன்னு இருக்குதுல்ல? 3 மாசம் கடுப்பா இருக்குமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லடா. இப்ப நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சிருக்குல்ல? டேய் எப்பா டேய், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோம். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடாம கம்முனு கடங்கடா. ஆ, இவன் வேற. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. இவன் ஒரு தொட நடுங்கி. ம், ம். ம். அ. ம். ஆ. ம்? கொஞ்சம் தாகமா இருக்கு. கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ம். ம். பேர் என்ன சொன்ன? ரஞ்சிதம். ஓ! பா! ரஞ்சிதம். நைஸ் நேம். ம். உனக்கு வயசு என்ன இருக்கும்? எதுக்கு அது உங்களுக்கு? அ, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். 40. ஓ! 40ஆ? ம். சுத்தமா நம்பவே முடியலையே. ஒரு 25லேருந்து 30 மாதிரி தான் இருக்க பாக்க. ம். ஓ! ஓ, போய் இவ்வளவு நேரம் ஆகுதே. ஒருவேளை பேசி மடக்கிடுவானோ? பா! பார்வையே பத்திக்குதே. தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ம். தாகமே அடங்கல. அம். ஆ? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கானே. அப்படி என்ன பேசிட்டு இருப்பான்? ம், சரி, நேர்லயே போய் பாப்போம். ம். உனக்கு எத்தன பசங்க? ம். 6. ஆ? 6ஆ? ம். டேய், ஆ? என்னடா பேசிட்டு இருக்க? தண்ணி குடிக்க தானே வந்த? குடிச்சிட்டியா? ம். போ மேல, ராக்கி கூப்பிடுறான். ஆ, போறேன், போறேன். ரொம்ப பசிக்குது. லேட் ஆகுமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. நீ சொன்னா ஓகே தான். ஆமா, அவன் உன்கிட்ட என்ன கேட்டான்? எனக்கு எத்தன பசங்கன்னு கேட்டாரு. ஸ்டூபிட். ரசனையே இல்லாதவன். உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? லைட்டா ஸ்லிம் ஆனீங்கன்னா பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க.
அவன் அப்படிதான். கொஞ்சம் அழகா இருந்தாலே வலிவான். ம். மொத்த அழகையும் கொத்தா வச்சிருக்க. உன்னை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வலியதான் தோணும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கேக்குறேன்ல, கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? ம். ஆயிருச்சு. குடுத்து வச்சவன் உன் புருஷன். ம். உன்னைய வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? இன்னொருத்திய கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். இப்படி ஒரு பியூட்டிய கடவுள் கையில கொடுத்துட்டான்னா தடுமாறதானே செய்வான். சரி, உன் நம்பர சொல்லு. ம். என்கிட்ட ஃபோன் எல்லாம் இல்ல. என்னது? போன் இல்லையா? அப்படியா? தேவத, பொய் சொல்லக்கூடாது. ம். ஓகே, நாளைக்கு உனக்கு புதுசா ஒரு போன் வாங்கி தரேன். அடிக்கடி 2 பேரும் பேசிப்போம். ஆ? ம். ஐயோ, வந்துட்டானே. சாப்பாடு ரெடி ஆயிருச்சான்னு பார்க்க வந்த மச்சான். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. போய் பாரு. சம்பளம் என்னன்னு கேட்காமயே வந்துட்ட? என்னது? என்ன எதிர்பார்க்குற? நீங்க என்ன குடுப்பீங்க? மாசத்துக்கா? இல்ல மொத்தத்துக்குமா? புரியலையே. இல்ல 3 மாசத்துக்கு சேர்த்து தரட்டுமா? இல்ல எப்படி? அது உங்க இஷ்டம். ம். சரி. ஒரு மாசத்துக்கு 10,000 தரேன். சரியா? உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். கேட்காம இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது. கேட்டாலும் எல்லாரும் குடுக்குறவங்களும் கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல. புருஷன் இல்லாம தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? நான் குடுக்குற 10,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். போய் ஃப்ரெஷ் அப் ஆயி வந்துருங்க. ம். பொறுக்கி நாய்ங்களா. ஐயோ! ரஞ்சிதமோட கைப்பக்குவம் சும்மா வாசனையிலேயே தூக்குதேடா. ஆ? என்னான்ற? அவனுக்கு கொஞ்சம் ஊத்து. ஊத்து ஊத்து. ஆ, போதும். போதும் ரஞ்சிதம். ம். என்ன டேஸ்ட் ரஞ்சிதம்? நீ மட்டும் இந்த ஏரியால ஹோட்டல் ஆரம்பிச்ச சும்மா பிச்சுக்கிட்டு போகும். என்ன மச்சான்? எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? ம். ரொம்ப டேஸ்டா இருக்குடா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ம், ம். ரஞ்சிதம், உன் கை பக்குவத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு ஆகாது. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுமோன்னு நினைச்சேன். எங்க லக்கு, நீயா தேடி வந்த. ரஞ்சிதம் கையால விஷமே கொடுத்தாலும் அது அமிர்தம் மாதிரியே இருக்கும். என்ன மச்சான்? டேய், தண்ணிய குடுறா. ஏய், தண்ணிய குடுறா. டேய், மெதுவா சாப்பிடலாம்ல. வாய்க்கு ருசியா இருக்குன்னு மூச்சு விடாம திங்கிற. டேய், முதல்ல தண்ணிய குடுடா. குடி. டக்குன்னு தண்ணிய குடுறா. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? டேய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ரஞ்சிதா, சாப்பாட்டுல பல்லி ஏதாவது விழுந்துருச்சா? ஏன் எல்லாரும்
என்னங்கடா? முடியலடா. நெஞ்சு அடைக்குதா? ஐயோ, என்னாச்சு தெரியலையே. சாப்பாட்டுல பல்லி எல்லாம் விழல. நான் தான் விஷம் வச்சேன். நான் எங்கெல்லாம் உங்களை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? பணம் பணம் இருந்தா எதை வேணாலும் அடையலாங்கிற உங்களை மாதிரி ஆட்களை திருத்தவே முடியாதுடா. நான் எப்பவோ செத்துட்டேன்டா உங்களால. இன்னைக்கு உங்க அப்பனோட பணம், பதவி, அதிகாரம் எதுவுமே உங்களை காப்பாத்தாது. யாரு நீ? எங்களை எதுக்கு கொல்ல பாக்குற? டேய், நீங்க சாகும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாவீங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை சும்மா விட மாட்டாருடி. உன்னை என்ன பண்ற பாரு. யாருக்குடா போன் பண்ற? உங்க அப்பனுக்கா, போலீஸ்கா? ஆ? சொல்றா, நானே பண்றேன். யாருடி நீ? நீங்க சீரழிச்ச பொண்ணோட அம்மாடா. யாரு? ரேணுவா? ம்ஹும். கவிதாவா? ம்ஹும். கீதாடா, என் பொண்ணு. கீதாவா? ஏண்டா, என் பொண்ணு எவ்வளவு ஆசையும் கனவுமா இருந்தா தெரியுமாடா? வா. ம். ஏய். டேய், சும்மா படுறா. ஐயோ. டேய், என்னடா மச்சான்? கொடைக்கானல் வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு எங்கடா போலாம்? ஏய், எல்லா இடமும் சுத்தி சுத்தி ரொம்ப டயர்டா இருக்குடா. பேசாம படுத்துங்கடா. ம். டேய், ஆமாடா, இப்படியே தூங்கிடலாம். தூங்கு தூங்கு. ஏய். டேய் ரூபனு, ம். இந்த பெட்ஷீட்டை மாத்த சொல்றா. நாத்து அடிக்குது. அப்படி ஒன்றும் நாரலைடா மச்சான். ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி சொல்றா. ம். ஆ, சொல்றேன் இரு. ஃபோன் பண்ணி தொலையேண்டா. ஏய். ம். ஏய். என்ன இது? ஒருத்தனும் எடுக்க மாட்டானுங்கடா. ஆ? லார்ஜ் பிஸியா இருந்தா தானே ஆக்டிவா இருப்பானுங்க. ஆ. ம். ஹலோ. சொல்லுங்க சார். ரிசப்ஷன். என்ன ஹெல்ப் வேணும்? ஆ? ஆ. இங்க G1 கிரவுண்ட் ஃப்ளோர் காட்டேஜ்ல இருந்து கால் பண்றோம். ஓகே. ரூம் சர்வீஸ் பண்ண யாருமே வரல. ஓ, சாரி சார். அது விஷயம் என்னன்னா, கால் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே. என்னையா சர்வீஸ் பண்றீங்க நீங்க? தெரிக்க. சாரி சார், கோச்சிக்காதீங்க. ச்சே. சாரி சார். இங்க ரெகுலரா ஆ. வர ஸ்வீப்பிங் லேடிக்கு ஆ. 2 நாளா உடம்பு சரியில்ல. அதனால அவங்க வரல. ஏய். ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க சார். வேற ஆள ரெடி பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன். ஆ. கொஞ்சம் கோச்சிக்காம ம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். ம். சரி சரி, சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். சும்மா. ம்.
மச்சான் வழக்கமா க்ளீன் பண்ணிட்டு இருந்தவங்க வரலையாம். வேற யாரையும் அமுச்சு விடுறாங்களாம். ஓகே ஓகே. ஓகே மச்சி. சாரி மச்சி. ம். ஏய் ம். ம். அ, ம். ம். அட. ம். ஏய் போய் யாருன்னு பாருங்கடா. போய் பார்க்குறேன். ஏய் ஏய், தள்ளுடா. விட்றா. ஒருத்தன் மேலே வந்து காலை போட்டுக்கணும். ம். ஆ? யாரு? ரூம் சர்வீஸ் சார். ம்ஹும். உள்ள வா. ஆ. ஒரு நிமிஷம் இரு. ம். டேய் மச்சான், என்னடா? ரூம் சர்வீஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்கடா. வெளியே வாங்க. ஆ சரி சரி. ஆ? ம். 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 ஆ. ம். 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 ஆ. முதல்ல உள்ள போய் பெட்ஷீட் பில்லோ கவர்லாம் மாத்து. சரிங்க சார். போ. ம். டேய். ம். 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 ஆ? ஏய். ம். ம். ஆளு விழுந்துட்டான் போல. ஆ? ஆ. ஆ. ம். ம். ஆ? சார், எல்லா வேலையும் முடிஞ்சது. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுங்க. வரேன் சார். ஒரு நிமிஷம் இரு. ஆ? என்ன 500 ரூபாய் எடுத்து நீட்டுறான்? இந்தா வச்சுக்கோ. வேணாம் சார். எங்க அம்மாவுக்கு சம்பளம் தராங்க. என்னது? அம்மாவா? நீ இதெல்லாம் பண்ற? நீ இங்க வேலை செய்யலையா?
இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். இப்பதான் செமஸ்டர் முடிஞ்சுது. செமஸ்டர் முடிஞ்சு லீவ்ல இருக்கேன். 2 நாளா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல சார். சரி, மருந்து வாங்க யூஸ் ஆகும்ல, வாங்கிக்கோ. ஆ, இல்லைங்க சார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆமா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. என்னாச்சு? லைட்டா ஃபீவரா இருந்துச்சு சார். ஹாஸ்பிடல் கொண்டு போய் செக் பண்ணா டைபாய்டு காய்ச்சல்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்களால வேலைக்கு வர முடியல. பரவாயில்ல, உன் செலவுக்கு இத டிப்ஸா வச்சுக்கோ. இல்ல சார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். டேய் அதான் வேணாம்னு சொல்றதுல ம், விட்றா. சரி சார், பக்கத்து ரூம செக் அவுட் பண்ணிட்டாங்க. நான் போய் கிளீன் பண்ணனும். வரேன் சார். ஆ ம், 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 ம். என்னடா டிப்ஸ்னு 500 ரூபா எடுத்து நீட்டுற? டேய், ஃபிகர் செம்மையா இருக்குல்லடா. ஹேய், என்னங்கடா வேட்டைக்கு கண் வச்சிட்டீங்க போல. யாரு? நாங்களா? டேய், டிப்ஸ் குடுத்து கரெக்ட் பண்ணலான்னு தானே நினைச்ச. அவ ரைட்ல சிக்னலை போட்டு லெஃப்ட்ல திரும்பி டிமிக்கி கொடுத்துட்டால. டேய் மச்சான், இன்னும் ஒரு வாரம் இங்க தான் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரிய என் கெமிஸ்ட்ரி கூட எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீ கொடுத்த 500 வேணான்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி மச்சான் உனக்கு அவ உசாராவா? 500 ரூபா கொடுத்தா வேணான்னு தான் சொல்லுவா. இதே 5000 10,000 கொடுத்து பாரு, ஓகேன்னு சொல்லுவா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குடா. அந்த விலையை கொடுத்தா நமக்கு தேவையானது தானா கிடைக்கும். இதான் ஹியூமன் சைக்காலஜி. ஓ, அப்போ நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள அவளை உன் வலையில விழ வச்சிருவ. அப்படிதானே? டேய் அவளை விழ வைக்கிறது மட்டும் இல்ல, அவ கூட என்ஜாய் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாருங்கடா. சேலஞ்சுடா. ம், யாருகிட்ட? ம். ம்? என்னடா மச்சான் சேலஞ்ச் பண்ணிட்டு போறான்? அவன் போற வேகத்தை பார்த்தா கரெக்ட் பண்றான் போல இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவனுக்கு ஒண்ணு வேணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். ம்? அ, ம், ம், அ, ஆ, ம் ம். உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா புடி. எனக்கு எதுவும் வேணாம் சார். இது ஐபோனு வச்சுக்கோ. எனக்கு வேணாம் சார். என்ன வேணாமா? ஐபோனை வேணான்ற? நீ என்ன போன் வச்சிருக்க? என்கிட்ட ஃபோனே இல்ல. போனே இல்லையா? ம். காலேஜ் படிக்கிற பொண்ணு கையில போனே இல்லைன்ற? உலகத்திலே தான் 8வது அதிசயம். உண்மையாவே என்கிட்ட ஃபோன் இல்லைங்க. அப்புறம் என்ன, வாங்கிக்கோ. எனக்கு வேணாம் சார். ஏன் வீட்ல உங்க அம்மா ஏதாவது திட்டுவாங்களா? அதெல்லாம் இல்ல, நான் கிளம்புறேன். உன் வயசு பொண்ணுங்களுக்கு ஐபோனை கிஃப்டா கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க வேணா அப்படி இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லங்க. எனக்கு ஃபோன் அவசியமா படல. அதனால தான் நான் வச்சுக்கல. எல்லாம் சரி, இது வரைக்கும் யூஸ் பண்ணலனா என்ன, இப்ப யூஸ் பண்ணலாம்ல. இல்லங்க, எனக்கு வேணாம். ஐபோன் கொடுத்தா வேணான்னு சொல்ற பொண்ணு இந்த உலகத்துல நீ ஒருத்தியா தான் இருப்ப கீதா. அது அப்படியே இருக்கட்டும். என்ன மச்சான் ம், கவுந்துடுச்சா? ம், ம். நேத்து ஏதோ சொன்னேன் லம்பா எதனா கொடுத்தா உஷாராயிடும்னு. எல்லாம் ஊழ உதாரா? 1,00,000 ஐபோன் கொடுத்தா அவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏதோ சொன்னியே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குதுன்னு. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? செம மச்சி. ம். டேய், ம். என்னடா ஏதோ சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கிட்ட. அவன் மூட் அவுட் ஆயிட்டான்டா. எப்படி அவன் நம்ம வலையில விழுந்துருவான்னு நினைச்சேன். மிஸ் ஆயிட்டாளே. தப்பு கணக்கு போட்டனே. இனி இப்படி நடக்கவே கூடாது. இந்த மாதிரி நடந்ததுக்கு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஷூ, அசிங்கம் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்காரிக்கு எவ்வளவு கொழுப்பு. ஷூ, முண்டையெல்லாம் சூடாகுதே.
ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். ரிசப்ஷனா? ஆமா சார். கிளீன் பண்ண இன்னும் ஆள் வரலையே? அவங்க கார்டன் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே வர சொல்றேன் சார். ஆஹா. சரி, சரி, வந்தா சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. சரி சார். ம். அ- அம்மா. ம். வந்துட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். இங்க நெறைய அழுக்கு துணி இருக்கு. இங்க லாண்ட்ரி ஏதாவது இருக்கா? இங்க எதுவும் இல்ல சார். ஆனா வாரத்துக்கு ஒரு வாட்டி லாண்ட்ரி எடுக்க ஆள் வருவாங்க. நான் ரிசப்ஷன்ல வேணா சொல்லி வைக்கிறேங்க. சரி, ஓகே. ம். இங்க பாத்தியா செம்ம ஃபிகரா இருக்குல்ல. ம். 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 ஆ? உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? டேய். இடுப்புல கைய வைக்கிற? அவ்வளவுதான் அடிச்சு மூஞ்சிய உடைச்சிருவேன் பாத்துக்க. பொறுக்கி பைய மாதிரி நடந்துக்கிற? நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? வேலை பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. குடும்ப கஷ்டத்துக்கு வரோம். உங்க பண திமிரை எல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்னடானா பணத்தை காமிச்சு டிப்ஸா வச்சுக்கோன்றான். நீ என்னடானா போனை வச்சுக்கோன்ற. இன்னைக்கு என்னடானா இடுப்புல கைய வைக்கிற? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஆ? பணத்தை கொடுத்தா பல்ல இழிச்சுக்கிட்டு உங்க கூட வரவ மாதிரி தெரியுதா? வெளியூர்ல இருந்து வந்தா சுத்தி பாக்குற வேலைய மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலை பாத்தீங்க வீடு போய் சேர மாட்டீங்க. ராஸ்கல்ஸ். இவள ஆ? ஆ? என்னடா இப்படி பண்ணிட்டா? நானே எதிர்பார்க்கல மச்சி. சும்மா அவ அடிச்ச அடி என் காதுல கொய்யின்னு கேக்குதுடா. ம். பா, அவ முகத்துல காளிய பாக்குற மாதிரி அவ்வளவு கோவம் மச்சான். நமக்கு செட் ஆகலையா தூக்கி போட்டு வேற வேலைய பார்க்கணும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வச்சுக்க கூடாது. நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கலாம் மாட்டான். எல்லா பொண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணா சரி வராது மச்சான். காலேஜ்ல ஒரு பொண்ணு காரி துப்புனதுக்கே அவன் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியும். அதுக்கே அவன் அப்படி பண்ண ஆளு. இப்ப இவ அரைஞ்சிட்டுலா போயிருக்கா? ம், ம். அவளுக்கு நம்ம வழி தான் கரெக்டு. அதை தான் பண்ணி ஆகணும். பண்ணிட வேண்டியதான். முடிச்சிடுறேன். நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடுறேன். ஏமா ம். நீ ஜீவனுக்கு க்ளீன் பண்ண போலன்னு ஃபோன் வருது. சார், அந்த கஸ்டமர்ஸ் பிஹேவியர் சரியில்லை. ஏமா கஸ்டமர்ஸ்னா அப்படி இப்படின்னு இருக்கதாம்மா ஆ. செய்வாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மாசம் மாசம் சம்பளம் வாங்கி சோர்த்திங்க தெரியுதுல. ம். அப்புறம் என்ன? போமா. ம். ம். ம்.
என்னடா ஆச்சு இவனுக்கு? ஆ? அவ அடிச்ச அடியில மண்டை குழம்பி போயிடுச்சா என்ன? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. ஆ? ஆ திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. ம் கிளீனா இருக்கு. ம் ம் அ, யார் வந்து கிளீன் பண்ணது? க்ளீன் பண்றதுக்கு உங்க ஹோட்டல்ல புதுசா ஒருத்தர அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. ம் ம். ம். ம் ம். என்னாச்சு? அ, ம் ம். 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 ம் ம் அ, அ, சாரி கீதா, நான் அன்னைக்கு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அ, நீ அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது புரிஞ்சுது. ஐம் சாரி. நான் வேணும்னு அப்படி பண்ணல. ஏதோ தெரியாம அப்படி நடந்துருச்சு. ம் ஆ, போதையில அப்படி நடந்திருப்பேன். என்னை மன்னிச்சிடு. இனிமே அந்த ம் கருமத்தை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆ? டேய், இவனாடா அப்படி பேசுறான்? நான் சொல்லல. இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிட்டு இருக்கு மச்சான். ஆஹா. அதுக்கப்புறம் நீங்க வராம போனதும் என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்ல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ம் உன் வாயால என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ம் நாளைக்கு நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்புறோம். நீ என்னை மன்னிக்கலன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அ, ப்ளீஸ், ப்ளீஸ் ம். என்னை மன்னிச்சிடு. எப்ப செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சுதோ அப்பவே நான் உங்கள மன்னிச்ச மாதிரி தான். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ம் இதா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸ்வீட் எடுத்துக்கோ. ம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பிறந்த நாளா? ஆ? ம். என்னடா இவன்? அ, ப்ளீஸ் எடுத்துக்கோ. ம் ப்ளீஸ் எடுத்துக்கோ. நீ இதை ம் எடுத்துக்கிட்டாதான் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு நான் நம்புவேன். அ, ஏய், என்னடா இவன்? ம். ஏதோ பெரிய பிளானா பண்ணிட்டான்டா. ம். ப்ளீஸ் எடுத்துக்கோ. ம் அ, ம் அ, ஆ, ம். சாப்பிடு. ம். ம். சாப்பிடு கீதா. இல்ல, நான் கீழ போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ என் மேல இருக்கிற கோவத்துல இத டஸ்ட்பின்ல போட்டெல்லாம் போட்டுருவ. ப்ளீஸ் என் முன்னாடியே சாப்பிடு. என் முன்னாடி சாப்பிட்டு எனக்கு விஷ் பண்ணு. அப்பதான் நீ என்னை ம். மன்னிச்சிட்டதா நான் நம்புவேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. ம். 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 இப்போ ஓகேவா? ம். இப்ப நம்புறேன் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் கீதா. ம். ம். அ, ம். ஆ? 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 என்னடா அவ? அ, என்னாச்சு? ஆ? அ, திடீர்னு அ, என்னாச்சுன்னு தெரியலையே. ம். அ, என்னாச்சு? என்னாச்சுடா? ஆ? அ, அ, ம். 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 அ, ஆ? ஆ? ம். 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 அ, அ, ஆ. ஆ? ஆ. ம். ஏய் விட்றா. ஆ, இப்ப புரியுதுடா. அ, 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 ஆ. ஆ.
டேய் இருடா, நான் போறேன்டா. டேய் எப்ப பார்த்தாலும் நீயே ரெண்டாவதா போயிட்டு இருக்க. இரு இந்த டேய், தடவை நான் போயிட்டு வரேன். யாராவது ஒரு ஆள் போங்கடா. ம். டேய் என்னடா டக்குன்னு வந்துட்ட? இதுக்காடா இவ்வளவு வேகமா போன? தள்ளு. ஏய் இருடா. டேய் என்ன? அவ செத்துட்டாடா. டேய் என்னடா பண்ண அவள? டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. ஐயோ. டேய் வாடா பார்க்கலாம். ஏய் ஏய் கீதா, ஏய் கீதா, எந்திரி. இப்ப என்ன பண்றது? ஐயோ. ம். ஐயோ. தள்ளுறா. எங்கடா போறான் இவன்? ஏண்டா எங்க போனாலும் ஏதாவது ஒரு ஏழரையை கூட்டிட்டு வந்து நிக்கிற. எனக்குன்னு வந்து பிறந்த பாரு. ஏண்டா திருந்தவே மாட்டியா? இல்ல டாடி. அந்த 2 தருதலைங்களையும் உன் கூட கூட்டு போயிருக்கியா? ஆமா டாடி. தெரியும்டா, நான் அப்பவே நினைச்சேன். சரி. ஆ? டேய் ராக்கி, சொல்லுங்க டாடி. எனக்கு அந்த ஏரியா ஸ்டேஷன்ல தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. சரியா? சரியாடா? சரிங்க டாடி. அவங்க உங்களை சேஃபா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகேவா? சரிங்க டாடி. சரி, இதுக்கு மேல அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க. டக்குன்னு கிளம்பி வாங்க. சரிங்க டாடி. சரி சரி, நீ இதை நினைச்சு எதுவும் டென்ஷன் ஆகாத. ம். நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? டக்குன்னு கிளம்பி வாங்க. சாரி டாடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்னத்த சாரி? போனை வைடா முதல்ல. டேய், அப்பாட்ட பேசியாச்சு. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம போலாம். ம். நாசம் பண்ணிட்டீங்களேடா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என் கையால தான்டா உங்களை கொல்லணும். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் சட்டத்தை ஏமாத்தி தப்பிச்சிடுறீங்க. பாதிக்கப்பட்ட நாங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டு கண்ணீரும் கவலையுமா வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படிதானே? அநியாயமா அவளை கொன்னிட்டீங்களேடா, பாவீங்களா? ஐயோ ஐயோ. அவ சாவுக்கு காரணமான உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா. பண திமிர்ல தப்பு மேல தப்பு பண்ணிட்டு சொகுசா இருக்கலான்னு இங்க வந்தீங்களா? முடியாதுடா, நான் விட மாட்டேன். ப்பு. உங்க அம்மா வயசுல இருக்கிற என்னையவே அடையணும்னு நினைக்கிறீங்களே? உங்களை உசுரோட விட்டா என் பொண்ணு மாதிரி பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணி தொலைச்சிருவீங்க. உங்களை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுடா. உங்க சாவ பாக்குற உங்கள மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும்டா. தப்பு பண்ற உங்களை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி 100 ரஞ்சிதம் இன்னும் வருவாங்கடா.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாங்க, சொல்லுங்க. இங்க டிஎஸ்ஆர் காட்டேஜ்ல 3 பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியா? நீங்க யாரு?